வெல்கம் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் எக்ஸல். ஓகே, ஸோ எக்ஸல்லையும் நம்மளால நிறைய மேத்ஸ் ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ண முடியும் நம்மளோட டேட்டாஸ்க்கு ஆஸ் இஃப் நீடட். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளை ஆர் டிவைட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனை தனித்தனியா ஆப்ரேட்டர் மூலியமாவும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு சம் ஆஃப், ஆவரேஜ் ஆஃப், மேக்ஸ் ஆஃப், மின் ஆஃப்னு சொல்லி டிஃபால்ட் ஃபங்க்ஷனும் இருக்கு, அது மூலியமாவும் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப அடிஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கே தெரியும். சோ ரெண்டு நம்பரை ஆட் பண்றது ஆறு ரெண்டு விஷயத்த ஆட் பண்றது, அதுக்கு பேர் அடிஷன். சப்ராக்ஷன், சோ ரெண்டு நம்பரை மைனஸ் பண்றது. மல்டிப்ளை, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் டிவைட் பண்ணணும் ரெண்டு நம்பரை சேர்த்து. ஃபங்க்ஷன்ஸ், சம் ஆஃப் A1 to A5 அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. சோ சம்மா A1ல இருந்து A5 வரைக்கும் இருக்கு எனக்கு வேல்யூவை சம் பண்ணி கொடு, அதாவது ஆட் பண்ணி கொடு. அண்ட் ஆவரேஜ், ஆவரேஜ்னா ஃபைண்ட் ஆவரேஜ், அந்த 5 வேல்யூக்கான ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு. ஓகே, சோ இப்ப நம்ம 5 சப்ஜெக்ட் இருக்கு, 100க்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுவோம்ல, 5ஐயும் பிளஸ் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணுவோம், அதான் ஆவரேஜ். சோ 5. இப்ப நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆஃப். சோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப 5 நம்பர் இருக்கு, அதுல மேக்ஸ் நம்பர் எவ்வளவு, அதாவது மேக்ஸிமம் நம்பர் எவ்வளவு, அதான் 1 to 5 வச்சுக்கிட்டா மேக்ஸிமம் நம்பர் 5. அண்ட் மினிமம் நம்பர் அப்படின்னா மின் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அதுவும் அதே தான், 1 to 5ல எது மினிமம் நம்பர் 1. சோ இதுதான் பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி இந்த டாபிக்ல நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம இந்த எக்ஸல்குள்ள போவோம். இங்க எக்ஸல்குள்ள போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சோ இந்த டேபிள் நம்ம சிம்பிள் டேபிள், நமக்கு ஆல்ரெடி பார்த்தா புரியும். சோ நேம்னு ஒரு 4 காலம் ரோஸ்னு வச்சுக்கிட்டு, நேம் ராமு, கதிர், ராஜு, செல்வம்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 3 சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, சோ அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல ராம் 75, செகண்ட் சப்ஜெக்ட் 79, தேர்ட் சப்ஜெக்ட்ல 83. ஓகே, சோ அப்ப டோட்டல் மார்க் 237. ஓகேவா, சோ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம நார்மலா கால்குலேட் பண்ணுவோமா, பட் ஆனா இங்க வேற ஒண்ணும் இல்லைங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்களா, சோ நீங்க எந்த செல்ல தொட்டாலும் நீங்க அதுல என்ன கண்டென்ட் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தெரியும். சோ அப்ப நான் இந்த இடத்துல 237 தானே போட்டிருக்கேன். எப்படிதான் இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள்லாம் வந்திருக்கு, அவன் 237 தானே போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதான் ஃபார்முலா. சோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளே வச்சு சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தருண். ஓகே, தருண் ஒருத்தன் சப்ஜெக்ட்ல 65 எடுத்திருக்கான், இன்னொரு சப்ஜெக்ட்ல 43 எடுத்திருக்கான், அண்ட் இன்னொரு சப்ஜெக்ட்ல 44 எடுத்திருக்கான். ஓகேவா, சோ எஸ், இப்ப நான் ஒரு டேப் தான் எழுதுனேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு. ஏன்? பிகாஸ் நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல மறுபடியும் 44 போடுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னு இந்த இடத்துல வந்துருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபார்முலாஸ் வச்சிருக்கேன். ஓகே, வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஃபார்முலா இதான் ஃபார்முலா, ஈக்குவல் டு B6 பிளஸ் C6 பிளஸ் D6. B6 எது? B6 C6 D6. ஓகே, சோ அதை நான் இ காலம்ல ஈக்குவல்டா போட்டிருக்கேன். சோ தென் இது என்னடா 50.64 இருக்கு, இந்த இடத்துல என்னடா டிவைட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இது நான் இந்த இடத்துல ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா, சோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன் மீன்ஸ் E6. ஓகே, E6 ஓட ஆவரேஜ் மீன்ஸ் சோ டோட்டல் நம்பர் டிவைடட் பை 3 சப்ஜெக்ட். ஓகேவா, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் நம்பர் டிவைடட் பை தட் நம்பர் ஆஃப் கவுண்ட். ஓகே, அப்படிங்கும் போது E6 டிவைடட் பை 3, இங்க வந்தீங்கன்னா E5 டிவைடட் பை 5 வரும். ஓகேவா, சோ இதுதான் இந்த இடத்துல ஃபார்முலாவா யூஸ் ஆகுது. சோ எஸ்ங்க, இதுதான் ஃபார்முலாஸ். ஓகேவா, சோ இப்ப நம்ம ஃபார்முலாஸை பார்த்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பார்த்தோமா. சோ இப்ப நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பார்ப்போம். சோ சம் ஆஃப் A1 to A5. சோ இப்ப நானும் ஒரு காலம் நேம் சம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, சோ இந்த இடத்துல சம் ஆஃப், ஓகேவா, ஈக்குவல் டு சம் ஆஃப், ஈக்குவல் டு ஏன் போடுறோம் அப்படின்னா எல்லா ஃபார்முலாக்கு முன்னாடி ஈக்குவல் டு போட்டாதான் நெக்ஸ்ட் வரும். ஓகேவா, சோ எனக்கு சம் ஆஃப் இது என்னங்க, B2. ஓகேவா, சோ நீங்க இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா எந்த செல் உங்களுக்கு இந்த இடத்துல வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணாலே அது செலக்ட் ஆயிடும். ஓகேவா, சோ எனக்கு சப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ, சப்ஜெக்ட் 2ஓட வேல்யூ, சப்ஜெக்ட் 3ஓட வேல்யூ வேணுமா. சோ ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இன்னொரு செல்லு, கண்ட்ரோல்
இன்னொரு செல். ஓகேவா? சோ 3 செல் இது பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அழுத்திட்டீங்க அப்படின்னா 237. எஸ், டோட்டல் மார்க்ஸும் சம்மும் சேம் தான், பிகாஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். எஸ், ஜஸ்ட் நீங்க ஒரு இடத்துல ஃபார்முலா போட்டீங்கல்ல, சோ எக்ஸல்ல இருக்க ஷார்ட்கட்டே இதாங்க. சோ இப்போ நீங்க ஒரு இடத்துல ஃபார்முலா போட்டீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்க அது பக்கத்துல கொண்டு போனீங்க அப்படின்னா பிளஸ் ஐகான் மாதிரி உங்களுக்கு ஒன்று வரும். அதை வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தோட சம்மும் வந்துருங்க. ஓகேவா? சோ சேம் வே நம்ம வந்து இப்ப எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இதை உங்களுக்காக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டோட்டலும் ஆவரேஜும் பார்த்துடும். ஸோ அதனால நமக்கு இப்போதைக்கு அதை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் பார்க்க போறோம். ஓகேவா? ஆவரேஜுக்கு நம்ம ஃபார்முலா அதாவது ஆல்ரெடி போட்டிருந்தோம். டோட்டல் சம் ஆஃப் டோட்டல் நம்பர் அண்ட் கவுண்ட் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் டோட்டல் நம்பர். ஓகேவா? அப்படிங்கும்போது ஆவரேஜ் ஓகே, சாரி, ஆவரேஜ். ஓகே, சோ இப்ப ஆவரேஜ் ஆஃப் நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, ஈக்குவல் டு ஆவரேஜ் 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 ஆஃப் போட்டுக்கிட்டு எந்த நம்பர் நமக்கு ஆவரேஜ் பண்ணும், டோட்டல் இது பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த சம்மையும் கிளிக் பண்ணலாம். ஓகே, சோ போட்டு என்டர் அழுத்துனீங்க அப்படின்னா, எஸ், சாரி, ஆவரேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நம்பரை கிளிக் பண்ணி பண்ணிருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, எகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்றோம். ஆவரேஜ் ஆஃப் number 1, number 2, number 3. Yes, subject 1, subject 2, subject 3 divided by 3. Okay, நம்ம பேசிக் திங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டிவைடட் பை 3. ஓகேவா? என்டர் எழுத்துனீங்க அப்படின்னா 60.5555. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்க சேம் சொன்ன மாதிரி டிராக் அண்ட் டிராப். ஓகே, இல்ல எனக்கு ஏன்டா இந்த இதை சம்ம வச்சே பண்ணலாம்னா, எஸ், நம்ம சம்ப வச்சே பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஜஸ்ட் எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் எனக்கு இதை வச்சே பண்ணு போதும். ஓகேவா? பிகாஸ் நம்ம டிவைடட் பை 3 போட்டிருக்கோம். ஓகே, எஸ், டிவைடட் பை 3 போட்டோம், இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 79 தந்துருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப். எஸ்ங்க, அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், போன வீடியோல பார்த்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க நம்பருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், நம்பர் ஃபார்மேட்ல வந்துருச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ் ஆஃப் மின் ஆஃப் பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன், அண்டு இங்க மின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப், எனக்கு சப்ஜெக்ட் 2 பெருசா இல்ல சப்ஜெக்ட் 3 பெருசான்னு பார்க்கலாம். ஓகே, சோ என்டர் எழுத்துனா எஸ், அப்கோர்ஸ் சப்ஜெக்ட் 3 தான் பெருசு. ஓகேவா? சோ இதே மாதிரிதான் எனக்கு சப்ஜெக்ட் 2 ஓட வேல்யூல சப்ஜெக்ட் 3 ஓட வேல்யூலயும் எது எனக்கு பெருசுன்னு சொல்லி இந்த இது எனக்கு ஃபுல்லா வந்துருச்சு, நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ நீங்களே சொல்லலாம். ஓகே, ஏன்னா நமக்கு பழக்கம் ஆயிடுச்சுல. சோ மின் ஆஃப் நமக்கு சப்ஜெக்ட் 2 ஓட வேல்யூ, 3 ஓட வேல்யூ and bracket. If I click enter, then we should get the value of min value. Okay, so minimum value நம்ம subject 1 and subject 2க்கு எடுத்துட்டோம். இதை just drag and drop பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா வேல்யூ வந்துருச்சு. எஸ்ங்க, this is the basic functions and formulas to calculate our values. ஓகேவா? நம்மளோட டேட்டாவை கால்குலேட் பண்றதுக்கான வே இதுதான். ஓகே, சோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளை, டிவைட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சம் ஆஃப், ஆவரேஜ், மேக்ஸ், மினிமம். சோ ஐ திங்க் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். Thank you guys. Please subscribe for more.